ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃபீட் த எண்டர் ட்ராகன் வித் கன் சீரிஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலனா பிளேலிஸ்ட் தான் இருக்குது, போய் பார்த்துருவாங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்ட் 3 போயிடலாம். பார்ட் 3ல் வந்து நம்ம கன்று தாங்க செய்ய போகிறோம். நீ பார்ட் 1லேருந்து கன்று தான் சொல்கிற, ஆனால் கன்னை கண்ணிலே காமிக்க மாட்டேன்றியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ வாங்க நம்ம கன்று செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்மளுக்கு வெப்பன் ஒர்க் பெஞ்ச் தேவை. இன்றைக்கி உங்கள் கண்ணில் நான் காமிக்கிறேன் கைஸ். வெப்பனுக்கு வந்து ஸ்டீல் இங்கட்டு வேணுமா? ஸ்டீல் இங்கட்டுக்கு என்னடா பண்ணோம்? இருங்க, ஸ்டீல் இங்கட்டுக்கு நமக்கு வந்து கோலோ இல்லை சார்கோலோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தேவைப்படும். அதை என்ன பண்ணுறான், அயனை வந்து நடுவில் வச்சுட்டு ஏய்ரா நான் ஏன் இப்போ இது பண்ணுறேன். அயனை வந்து எங்கடா அயனிங் கட்டு நடுவில் வச்சுட்டு சார்கோல் அப்படியே சுற்றி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டீல் மிக்ஸ்னு ஒன்று கிடைக்கும். அதை என்ன பண்ணணுன்னா நம்ம ஃபர்னேஸில் போட்டு உருக்கணும். அது இருங்க, ஃபர்னேஸ். நீ உருக்கந்து போதும், வெளியே வாடா. இது தூக்கி ஃபஸ்ட்டு இந்த கோலை எடுத்து வெளியே வச்சிரும், வெளியே வாடா. இப்போ பார்த்தீங்களா ஊருக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஊருக்கிறதுக்குள்ளே நம்ம சின்னதாக கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். கேவ் நான் கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இங்கே என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். என்னான்னு தெரியாதவங்க கொஞ்சம் சைடில் பாருங்கள். சரி வாங்க, எவ்வளோ தான் உருக்கியிருக்குன்னு பார்ப்போம். 3 தானா? என்னடா இது இவ்வளோதான்? சரி வாங்க, 3 தான். அதுக்குள்ளே இன்னொரு கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த வாட்டி நான் கட் பண்ண போகிறேன். இப்போ என்ன நடக்கும்னா, ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. என்னை இன்றைக்கி கேவில் போட்டு பொழந்துட்டாங்க. பதிலுக்கு நான் செய்யணும்ல. இருங்க, முதல்ல இன்றைக்கி டெசர்ட் செஞ்சுட்டு போய் அவனுக்கு எல்லாரும் கதையும் நீங்கள் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன செய்ய வந்தோம், ஸ்டீலிங் கட்டு வச்சு ஒரே ஒரு நக்கட் மட்டும் செஞ்சுப்போம். அடுத்து வந்து வெப்பன் ஒர்க் பெஞ்ச் ஆரம்பிச்சிடலாம். இதை வேறு ஆகுனா இது ரெட் ஸ்டோன் வந்து போன பார்ட்டி நம்ம வந்து வெட்டியிருந்தோம். இருங்க, ரெட் ஸ்டோன் பாருங்கள், ஒரு 6 வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம சீக்கிரமாக வெப்பன் ஒர்க் பெஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இங்கே வாடா. ஓகே, இப்போ வந்து வெப்பன் ஒர்க் பெஞ்சு இப்போ செஞ்சிடலாம். செய்ய முடிஞ்சிச்சு கைஸ். அவ்வளோதான், செஞ்சாச்சு. இனிமேல் பாருண்டா டே. நெக்ஸ்ட்டு இப்போ கன்னுக்கு வேறு இன்னும் நம்மளுக்கு நிறைய மெட்டீரியல் தேவைப்படுது. இப்போ வெப்பன் ஒர்க் பெஞ்சை இங்கே வச்சுக்கலாம். ஓகே வைடா. வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, கன்று எங்கடா? இருங்க, கன்று பாருங்கள், ஏகப்பட்ட கன்று இருக்குது. இதில் நம்ம இப்போ டெசர்டிகள் தான் செய்ய போகிறோம். இதுதான் ஈஸியாக இருக்கும். டெசர்டிகள் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்மளுக்கு கன்மானிங் கட் வேணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு செஞ்சிடலாம். வாங்க, கன்மானிங் கட் செஞ்சாச்சு. அப்புறம் வந்து க்ரிப்பு முதல்ல செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பேரல் தேவைப்படும். அது முதல்ல ஷார்ட் பேரல் செஞ்சு ஷார்ட்டை வச்சு இன்னும் மீடியம் தான்டா. மீடியம் பேரல் செஞ்சிடணும். மீடியம் பேரல் செஞ்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஆமோ ஒர்க் பெஞ்ச் வேணும். ஏன்னா வந்து புல்லட் செய்கிறதுக்கு கன்று மட்டும் இருந்தால் போதுமா? இருங்க, ஆமோ. ஓகே, ஆமோ ஒர்க் பெஞ்சுக்கு வந்து ஸ்டீல் இங்கட்டு கன் பவுடர் வந்து இந்த மாலில் ரொம்ப ஈஸி கைஸ். நம்ம வந்து க்ரீப்பர் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க கோலை வந்து சார்கோலை இப்படி மேலே வச்சிங்கன்னா சல்ஃபர் பவுடர்னு ஒன்று கிடைக்கும். அதை எடுத்து வச்சு சல்ஃபர் பவுடர் திருப்பி வச்சிங்கன்னா கன் பவுடர் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன் பவுடர் வச்சு ஆமோ ஒர்க் பெஞ்ச் செய்ய போகிறோம். ஆமோ ஒர்க் பெஞ்சுக்கு இன்னும் பிளாங்க் தேவைப்படுது போல். இருங்க, பிளாங்க்குக்கா அதோ இங்கே இருக்குது பாருங்கள் லாக். இவன் எடுத்து மேலே வச்சா பிளாங்க் நிறையா தர போகிறான். சீக்கிரம் செய்யடா. ரெண்டு செஞ்சு முடிச்சாச்சு. வெயிட் பண்ணுங்கள். செஞ்சாச்சு. இப்போ வாங்க ஆமோ ஒர்க் பெஞ்ச் செஞ்சிடலாம். ஆமோ ஒர்க் பெஞ்ச் அவ்வளோதான், கிடச்சிருச்சு. ஏன்டா இப்போ வெளியே வந்தேன்? இவனை எடுத்து கீழே வச்சுருவோம். க்ரிப்பு யார் எடுத்து? ஓகே, இப்போதைக்கு பக்கெட் மேலே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கடா வைக்கிறது? பல மணி நேரம் யோசனைக்கு அப்புறமா இவனை எங்கே வைக்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். இதை வெட்டிட்டு இங்கே வச்சிரும். நம்ம சீக்கிரமாக ஒரு பெரிய வீடு கட்டும் போலையே. இந்த வீடெலாம் பத்தாது போல். நீங்க வெட்டுறோம், வெளியோடா. ஓகே, இப்போ இவன் வந்து அங்கே வச்சிரும். இவனை எடுத்து எங்கள் ஆமோ ஒர்க் பெஞ்சை காணா. ஓகே, வச்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ ஆமோக்கு என்னென்ன தேவை? டெசர்டிகள் ஆமோ வேணும். இங்கே இருக்குது. டெசர்டிகள் 10 என்னமோ வச்சு இதுக்கு 4 கன் பவுட்ரு 2 கன்மானிங் கட்டு வேணும். அது ரெண்டுத்தையும் வச்சு 2 ரீலோட் செஞ்சுக்கிட்டேன். இப்போ வாங்க டக்குன்னு டெசர்டிகள் செஞ்சிடலாம். எங்கடா டெசர்டிகள்? இதுக்கே ஒரு ரீலோடா? அப்போ இன்னும் நம்மளுக்கு இதிலே ஒரு ரீலோடு வச்சு ஊற்றுறானுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 2 ரீலோட் இருக்குது. இப்போ டெசர்டிகள் 10 புல்லட்டா? வாங்க இப்போ கேவுக்கு போய் சம்பவம் செய்வோம். நம்மளை எவ்வளோ அடிச்சிருப்பானுங்க. இருங்கடா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நினச்சேன்னா, ஒரு ஜாம்பி வந்து என்னை முடிச்சு விட்டான். சரி இந்த வாட்டி பாருங்கள் அடிக்கிறேன். வெளியவே என்னை முடிச்சிட்டானுங்க. வந்தவொடனே சூப்பராக என்ட்ரி கொடுத்துட்டேன். கையில் டெசர்டிகள் எடுத்தாச்சு. வாங்கடா இப்போ எவனாச்சும். என்னங்க இப்போன்னு பார்த்து அவனையுமே காணா. எங்கடா ஸ்கெலிட்டனு பின்னாடி வந்து அடிப்பியடா? ஒன்றையும் காணுமா? எங்கே யாருமே காணா. இருங்க, இன்னும் நல்லா உள்ளே போய் பார்ப்போம். டக்குன்னு ஸ்பான் ஆகிட்டு வந்ததுனால தான் இன்னும் இவனுங்களாம் ஸ்பானே ஆகலை போல். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கண்ணு தெரியுது. வாங்கி இவனையாச்சும் முதல்ல அடிப்போம். அங்கே பாருங்கள் ஸ்கெலிட்டனு. இவன்லாம் முக்கியம் இல்லை, முதல்ல அவன் அடிக்கணும். இங்கே இருந்தே நம்ம ஸ்கெலிட்டனை முடிச்சாச்சு கைஸ். சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல இங்கே வர ஆரம்பிச்சிட்டான் நிறைய ஜாம்பிஸ். வாடா ஒரே புல்லட். ஐயோ ரீலோட் பண்ணுறானே. அவன் ரீலோட் பண்ணும்போது அங்கே நிறைய பேர் வந்துட்டானுங்க. அதனால் பயத்தில் கீழே குதிச்சான். கீழே வந்து ரெட் ஸ்டோன் இருந்துச்சு. அந்த ரெட் ஸ்டோன் வெட்டிகிட்டே இருக்கேன். சைடில் வந்து ஒருத்தர் சத்தமே எல்லாம் வச்சுட்டு போயிட்டான். பாவீங்களா.
சரி ஓகே காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் காய்ஸ், பாய்.